ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்பவே ஈஸியான ரூபிக் கியூப் தான் செய்ய போகிறோம். இந்த ரூபிக் கியூபை ஃபுல் கலர் செய்யும் போது எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சு யார் வேணால் செய்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ரூபிக் கியூப் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே இந்த மொத்தம் 6 கலர் இருக்கும். ஒரு கலர் ஒயிட், ப்ளூ, எல்லோ, க்ரீன், ரெட், அப்புறம் ஆரஞ்சு. இந்த 6 கலருமே சென்டர் ஃபேஸ் மட்டும் மாறாது. நீங்கள் வேணால் அங்கே ரூபிக் கியூப் எடுத்துக்கோங்க, சென்டர் ஃபேஸ் மட்டும் மாறாது. அது மாறாதனால மொத்தத்தையும் கலைங்க, ஃபுல்லாக கலைக்கணும். இந்த சென்டர் ஃபேஸ் மாறல பாருங்கள், இன்னும் கூட சென்டர் ஃபேஸ் மாறாது. நிறைய கலைச்சிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலைச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு பார்த்து அந்த கலர் வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட். அதனால் சேர்க்கும் போது இந்த கலர்ஸு சேர்த்து சேர்க்கணும், இந்த ப்ளஸில் இருக்கிற கலர்லையும் சேர்த்து சேர்க்கணும். ஸோ அதனால் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு அது எங்கே இருக்குது, இதுவும் இங்கே இருக்குது. இது இந்த பக்கம் திரும்பணும். அப்படின்னா முதல்ல இதை இப்படி பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போது இது கீழே வரும், நீங்கள் ஒரு டர்ன் பண்ணிக்கலாம், திருப்பி மேலே எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கும். இன்னொரு டர்ன் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். இதே ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பண்ணிக்கோங்க. இதோடைய பேக், அதாவது இதுக்கு நேராக ரெட் ஹேண்டு ஏன்னா இங்கே இருக்குல்ல, இதை இப்படி சேர்த்துட்டு இது இப்படி பண்ணிட்டிங்கன்னா இப்போ மேலே வந்துட்டுருக்கும், ஒயிட்டு வந்துருக்கும். இது வந்துடுச்சு ஒயிட்டு. இப்போ அதை சேர்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுச்சு. ஒயிட் ஆரஞ்சு சேர்ந்துச்சா, அப்படியே ஒரு மேலே எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த கலர் க்ரீன் ஒயிட். க்ரீன் ஒயிட் எங்கே இருக்குன்னு தேடுங்க. எப்பவுமே இந்த 2 ஃபேஸஸில் தான் இருக்கும். 2 ஃபேஸஸில் தேடுவோம். இதோ இங்கே இருக்குது, இங்கேயே வந்துருக்கு நண்பர்களே. இங்கே இருக்க பட்சத்தில் திருப்பி அதே ஃபார்முலா தான். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் எப்படி பண்ணிட்டோன்னே இது இங்கே வெளியே வந்துடுது கரெக்டாக. அப்போது இதை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி மேலே ஏற்றிடுங்க. ஏற்றின பிறகு இதை பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் வந்துச்சு, இங்கே ஆரஞ்சு வந்துச்சு. இப்போ இங்கே ரெட் ஒயிட் இது எங்கே இருக்குது. இதை இப்படி டர்ன் பண்ணி மேலே ஏற்றிடுங்க. இப்போ அந்த க்ரீன் ஒயிட் அந்த போனது இங்கே அப்போ எப்படின்னா இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த கலர் செஞ்சிருச்சு, இந்த கலர் செஞ்சிருச்சு. இப்போ ப்ளூ இது இங்கேயே இருக்குது. அதனால் தென் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ இங்கே வந்துடுச்சு. வழக்கம் போல் சொன்னது தான், இங்கேயே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு இப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, வந்துட்டு மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ளஸில் ஆரஞ்சு க்ரீன் ரெட் ப்ளூ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ சேரணும். இது எங்கே இருக்குது, அது எங்கே வரணும்னா அங்கே வரணும். ஃபஸ்ட்டு இது வெளியே எடுத்துருவோம். இப்படி இறக்கி இப்படி ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க. இது இப்போது எங்கே வரணும்னா இங்கே தான் வரணும். ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் இது இங்கே வரணுன்றதுனால இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ கீழே போயிடும். அதனால் இப்படி ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆரஞ்சு
ப்ளூ ஆரஞ்ச் இந்த மாதிரி இந்த 4த்தையும் சேர்க்கணும். இப்போ இங்கே நான் வரணுன்னா ஆரஞ்ச் க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது இங்கே தான் வரணும். ஆரஞ்ச் க்ரீன் இதோ இங்கே இருக்கு நம்பரில். ஆரஞ்சு க்ரீன் இங்கே தான் வரணும். இந்த சைடுக்காக பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி டர்ன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சேர்ந்துடும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த பக்கம் டர்ன் பண்ணி இதே ஆக்கி இப்படி வச்சாலும் வரும். சரிங்களா? சேர்ந்துருச்சு இந்த கலர். அப்புறம் அடுத்த இந்த கலர் ப்ளூ ரெட் இங்கேயே இருக்குது ப்ளூ ரெட். இப்படி பண்ணிங்கனாலும் இங்கே வந்துடும். ஸோ இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு டர்ன் பண்ணி இப்படி ஒரு டர்ன் பண்ணி மேலே ஏற்றுருங்க. கலர் செட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரே கலர் தான். அந்த ஒரு கலர் எங்கன்னா இது வருது. இப்படி விட்டு இங்கே வருது. இப்படி ஒரு டர்ன் பண்ணி இப்படி வச்சு இப்படி விட்டு மேலே ஏற்றுருங்க. அவ்வளோதான், செட்டப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு டீ சேர்த்துருக்கோம். இப்படி ஒரு டீ சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஆல்ரெடி எனக்கு இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகிட்டுருக்கு. அப்படி சில பேருக்கு மேட்ச் ஆகுது. இந்த ப்ளஸில் எல்லோ இல்லாத இப்போ ரெட் எல்லோ இருக்குது. இப்போ ப்ளூ ஆரஞ்சு தான் இல்லை. ஸோ அதை டர்ன் பண்ணி ப்ளூ அண்ட் வச்சுக்கோங்க. நான் ஏன் இங்கே வைக்க சொல்கிறேன்னா, இங்கே வச்சா மட்டும்தான் இங்கே வரும். இங்கே இருக்கந்தே இப்படி திருப்ப முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ இது இங்கே வரணும். இப்படி இங்கே வரணும்னா இதுக்கு எதிர்மாறாக திருப்பிக்கோங்க. இந்த பக்கம் தானே கலர் வரணும், அப்போ இந்த பக்கமே ஆஃப் பண்ணிக்கோங்க. திருப்பி பண்ணதே அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்படி திருப்பிங்களா, அப்போ இப்படி திருப்பி இறக்கிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு இப்போது இந்த பக்கம் தானே கலர் வரணும், அப்போ இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஏற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் சேர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேர்ந்துருச்சு, ப்ளூ ஆரஞ்ச். இப்போ இந்த ப்ளஸ்ஸு பாருங்கள், எல்லோ இருக்குது. இதில் தான் எல்லோ இல்லை, இங்கே வந்துடுச்சு. இது இங்கே வரணும். இது வெளியே எடுக்கிறதுக்கும் ஒரு சொல்கிறேன். இப்போ இது வெளியே வந்துடணும். அதுக்கு வந்து இந்த ப்ளஸ்ஸில் ஏன்னா ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி நம்ம இந்த கலர் இங்கே இன்சர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோமோ அதே செய்யுங்க, வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்படி வந்தோடனே இந்த கலர் வெளியே வரும். பாருங்கள், இப்படி ஒரு டர்ன் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு பண்ணுங்கள். இந்த பக்கம் பண்ணி இப்படி வச்சு ஏன்னா இந்த கலர் சேர்ந்துச்சு. இப்போ அந்த கலர் வெளியே வந்துருக்குனாங்க. இங்கே வெளியே வந்துருச்சு. இங்கே வெளியே வந்தோடனே இதை இங்கே வரணும். அப்போது இதுக்கு எதிர்மாறாக திருப்புங்க, மேலே ஏற்றுங்க. செஞ்சது அப்படியே ரிவர்ஸ் இப்படி டவுன். இப்போ இந்த கலர் தானே வரணும், அப்போ இந்த சைடு தள்ளுங்க அண்ட் மேலே ஏற்றுங்க. இது ஒரு டர்ன் பண்ணி கீழே இறக்கிடுங்க. அப்படின்னா ஃபுல் கலர் சேர்ந்துருச்சு. இப்போது வந்து மேலே ப்ளஸ் கொண்டு வரணும். இப்போது இதெல்லாம் சேர்ந்துருச்சு, எதுவும் கலையாத. இப்போ மேலே ப்ளஸ் கொண்டு வரணும். இந்த ரூபிக் கியூப் இப்போ 3 மெத்தடாக இருக்கும். ஒருத்தருக்கு இந்த எல் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், இல்லை என்ன மாதிரி ஒரு டாட் இருக்கும். டாட் இருந்தால் 3 தடவை இப்போ நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா ப்ளஸ் வரும். இந்த எல் இருந்தால் 2 தடவை நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா ப்ளஸ் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் 1 தடவை செஞ்சால் வரும். இப்போ செய்யலாம். இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோ வந்து இங்கே எங்கேயுமே இருக்காது, இங்கே மட்டும்தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த கலர் எப்படி திரும்புதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு டர்ன். நீங்கள் இதை எந்த பக்கம் வேணால் வச்சு செய்யலாம். ப்ளஸ்ஸில் எல்லா பக்கமும் எல்லோ இருக்கும். ஸோ அதனால் இந்தமாதிரி செஞ்சால் வரும். இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இப்படி ஒரு டர்ன் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. திருப்பி எங்கே இருந்துச்சோ வெள்ளையை அங்கேயே சேர்த்து டர்ன் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன எல் வந்துருச்சு. இப்போது நான் 3 தடவை செஞ்சால் தானே ப்ளஸ் வரும்னா, இப்போ எல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதே தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் வரும். இங்கே அப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கலர் ஆல்ரெடி இருக்காது, ஏன்னா இந்த ஒயிட் அப் பண்ணதுனால. இந்த ஒரு டர்ன் பண்ணி கீழே இறக்கிடுங்க. இப்படி ஒரு டர்ன் பண்ணி கீழே இறக்கிடுங்க. சேர்த்ததையும் கழிச்சிட்டிங்களாடா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த லைன் வரும். இப்போ இந்த லைன் இருந்ததுன்னா அப்பயும் அதே தான். ஒரு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ மேட்ச் ஆகுதா பாருங்கள். இப்படி இல்லைன்னா இந்த ஆரஞ்சை மேட்ச் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஒன்று மேட்ச் பண்ணி விட்டு மேலே ஏற்றுங்க. இந்த சைடு இதை டர்ன் பண்ணி இப்படி பண்ணிட்டு இப்படி சைடு டர்ன் பண்ணி எங்கே இருந்துச்சு அந்த கலர் அங்கேயே சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ்.
இப்போ வந்து இந்த கலர் சேர்க்கணும். கலர் சேர்ந்துருக்காது கண்டிப்பாக, எங்கேயுமே சேரல. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேர்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா 2 கலர்ஸ் சேரும். ஏன்னா இந்த ப்ளஸ் எல் ஷேப்பே எனக்கு 2 கலர் சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி சேர்ந்தால் நான் சொல்கிறத 2 தடவை செய்யக்கூடாது, ஒரு தடவை செய்யணும். அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இங்கே சேருது அப்படின்னா நான் சொல்கிறத 2 தடவை செய்யணும். 2 தடவை செய்யணும் நண்பா. அதனால் இப்போ எனக்கு இந்த மாதிரி சேர்ந்துச்சுல இந்த 2 கலர், இந்த 2 கலர் சேர்ந்ததுனால ஒன்றுத்த பின்னாடியும் இன்னொன்று ரைட் சைடுக்கு வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ளஸ்ஸில் தானே இருக்குது கலரு, அது அப்படியே உல்ட்டாவாகணும். அதுக்கு வந்து இப்படி ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த கலர் நோட் பண்ணிக்கோங்க சரியா. இப்படி ஒரு டேர்னு, அப்புறம் கீழே இறக்கிடுங்க, அப்புறம் இப்படி ஒரு டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ அந்த கலரை எடுத்துன்னு வந்து வெள்ளையோட சேர்த்துங்க. வெள்ளையோட சேர்த்தாச்சு. வெள்ளையோட சேர்த்தோடனே இப்போ இந்த ப்ளஸ் இருக்கும். கலர் வந்து நீங்கள் டேர்ன் பண்ண தான் செய்கிறோம். ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் எல்லா கலருமே சேர்ந்துருச்சு நண்பர்களே. இப்போ அடுத்தபடியாக இந்த 4 கலர் சேர்க்கணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். அப்படி சேரலைனாலும் பரவாயில்ல. எந்த மாதிரி சேர்ந்துருக்குன்னா இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த சைடு ஆரஞ்சு, இந்த சைடு க்ரீன், இந்த சைடு எல்லோ, இந்த மாதிரி காயின் சேர்ந்ததுனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து கரெக்டாகவே சேர்ந்துருச்சு. அதை அவங்க ரைட் சைடு தான் வச்சு இதையே செய்ய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இங்கே இருக்கிற கலர் இங்கே போகும், இங்கே இருக்கிற கலர் இங்கே வரும், கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டேர்ன் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் வேணால் டேர்ன் பண்ணணும்னு இல்லை நண்பர்களே, இப்படி தான் டேர்ன் பண்ணோம். இப்படி ஒரு டேர்ன் பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றிடுங்க. செஞ்சதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சா? இப்போ மேலே ஏற்றிட்டு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரை சேர்த்துடணும். இப்படி சேர்த்துட்டிங்கன்னா கீழே சேர்ந்துடும். இப்படி சேர்த்துட்டு இது இப்படி சேர்ந்துடும். நான் இந்த ப்ளஸ்ஸும் கலையில், ஆனால் இந்த கலரும் கலையில். இப்போ இது வந்து சேரலை. க்ரீன் இது இங்கே வரக்கூடாது, இது எங்கே வரணும்னா இங்கே வரணும். ஸோ இதே திருப்பி ரைட்டில் 2 தடவை பண்ணாலே வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கலர் சேர்ந்துருக்கா காட்டுறேன். சரி, திருப்பி செய்யலை நண்பர்களே. சொன்னது அப்படியே ரிவர்ஸ் டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்று பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு அந்த வெள்ளையை கொஞ்சம் சேர்த்து கீழே இறக்கிடுங்க. இதே இப்படி சேர்த்து இந்த வெள்ளையோட கீழே இறக்கிடுங்க. இப்போ வந்து எனக்கு 2 கலர் சேர்ந்துச்சு. இந்த மாதிரி சேர்ந்தால் கூட பரவாயில்ல நண்பர்களே. அதை உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வச்சு செஞ்சாலும் வரும். பார்த்திங்கன்னா க்ரீன், ரெட், எல்லோ கரெக்டாக இருக்குது. எனக்கு 2 கலர் சேர்ந்துருக்கு அப்படின்றதுனால லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கிராஸ் மாரி சேர்ந்துச்சுன்னா அப்பயும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க ஒரு கலரை. எனக்கு 2மே சேர்ந்தாலும் லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். இப்போ இது செய்யும் போது ஃபுல்லாக கலையும், பட் கடைசியில் சேர்ந்துடும். யாரும் பேனிக் ஆக வேணாம். இப்போ அதை லெஃப்ட் சைடில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டவுன். பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். டவுன் பண்ணிக்கோங்க. இந்த சைட் அதாவது ரைட் சைடு வந்துட்டு அப் பண்ணிட்டு இப்படி ஒரு டேர்ன் இந்த சைடுக்கா. இதை மட்டும் நீங்கள் மாற்றி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபிக் கியூப் ஃபுல்லாக கலைஞ்சிரும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். கீழே இறக்கிக்கோங்க. திருப்பி இந்த பக்கம் டர்ன் பண்ணுங்கள். மேலே ஏற்றுங்க. இப்படி ஒரு டர்ன் பண்ணுங்கள். திருப்பி கீழே இந்த ஒரு சைடு, மேலே இப்படி ஒரு சைடு, கீழே இப்படி ஒரு சைடு, இப்படி ஏற்றிட்டு மேலே கீழே கண்டிப்பாக டர்ன் பண்ணோம். அப்போ தான் வரும். பார்த்திங்கன்னா இந்த கலர் சேர்ந்துருச்சு. சேர்ற வரைக்கும் கீழே இந்த டேர்னு, மேலே திருப்பி இந்த டேர்னு, அதை செய்யுங்க. திருப்பி 1 டர்ன். இதை நான் ஏன் இப்படி வைக்க சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டேர்ன் தான் பண்ணணும், அதனால தான் இப்படி ஒரு டேர்ன் பண்ணணும். இது இங்கே வரும், அதனால தான் அதை லெஃப்ட் சைடு வச்சுக்க சொன்னேன். திருப்பி டவுன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் டேர்னு, திருப்பி மேலே, திருப்பி அப்படியே இந்த சைடு டேர்ன் பண்ணிக்கின்னு இப்படி ஒரு டேர்ன் பண்ணிட்டு இது இப்படி பண்ணிட்டு மேலே ஏற்றிங்கன்னா நம்ம க்யூப் சால்வ் ஆகிடுச்சு மேலே. இப்போ பார்த்திங்கன்னா இதை டேர்ன், ரெட்டுக்கு ரெட், ரெட்டுக்கு ரெட். பார்த்திங்கன்னா ஃபுல் க்யூப் சேர்ந்துச்சு. 6 கலருமே பார்க்குறீங்களா? எல்லோ, ரெட், ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன் எல்லா கலருமே சேர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்யூபை சால்வ் பண்ணிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூபிக் கியூப் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் யாருன்னா வந்து உங்ககிட்ட ரூபிக் கியூப் சால்வ் பண்ண தெரியுமான்னு கேட்டால் சால்வ் பண்ணி காமிச்சிங்க. மறக்காம மேக்ஸ் டோனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருங்க நண்பர்களே. பாய்.